இதுக்கு மேலேயும் கல்யாணத்தை தள்ளி வைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. கலெக்டர் கங்கா கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்தி முடிக்கணும். அண்ணனுங்களா நீங்க இருந்து எல்லா ஏற்பாட்டையும் நீங்க தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சொத்துல பாதி சொத்தை சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு முறையா எழுதி வைக்கணும். இளவஞ்சி மாமா, நாச்சியா எங்கம்மா? அத்தை கஞ்சி ஆக்கிட்டு இருக்காங்க. முத்தரசி அம்மா மேல படுக்கறையை சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ சரி. பாத்தீங்களா, சொத்துல பாதி எழுதி வைக்கணுமா, பத்தாத்துக்கு ஆக்கி வேற வைக்கணுமா? எங்க ஐயா விட்டு சொத்துல ஒரு பருக்க கூட வெளியில போக விட மாட்டேன். வரட்டும், வச்சுக்கிறேன் கச்சேரியை. இப்ப எதுவும் பேச வேணாம், அமைதியாரு. நான் நாச்சியா பேசுறேன். பெரியம்மா, நான் சாரு பேசுறேன். பெரியம்மா, அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா? அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருமா, நல்லா இருக்காரு. அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக நாங்க காரெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நான், அக்கா, ரமா 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடியே இளவஞ்சி அண்ணி வந்து அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க எல்லாரும் ஏமாந்துட்டோம் பெரியம்மா. நாங்க எல்லாரும் அழுதுட்டோம். பெரியம்மா, எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு பெரியம்மா. நீங்கள எப்ப வேணாலும் ஐயாவை வந்து பார்க்கலாம். இளவஞ்சிக்கிட்ட நான் கேக்குறேன். இல்ல பெரியம்மா, வேண்டாம். நாங்க சொல்லிதான் நீங்க திட்டுறீங்கன்னு அவங்களுக்கு எங்க மேல இன்னும் கோவம் அதிகமாகும். நீங்க அவங்க கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நாங்க அப்பாவை பார்க்க வரோம் பெரியம்மா. சரி வாங்க. அண்ணே, உங்களுக்கு என்ன இந்த வியாதி எல்லாம் வருது? இதெல்லாம் சொல்லிட்டாமா வருது. நாச்சியாவும் சுப்புலட்சுமியும் சொல்லிட்டே இருப்பாங்க, ரொம்ப வேலை செய்யறீங்க, கொஞ்சமாவது ஓய்வு எடுத்துங்கன்னு. நான் கேட்கல. அதான் கடவுளா பார்த்து எனக்கு ஓய்வு கொடுத்துட்டா. குடிங்கய்யா. அத்தை, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போட்டுக்கணும், இருங்க. இந்தாங்க. இளவஞ்சி, அத்தை, மாத்திரை எல்லாம் சரியா குடுக்கறியான்னு ஒரு வார்த்தை சரவணனை கேட்டுக்கம்மா. சரிங்க. சரி கொடு. அண்ணே, என் பையனை பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா? அவனுக்கு நீங்க ஏதாவது பண்ணக்கூடாதா? முத்தரசி, அண்ணனை பார்க்கணும்னா எப்ப வேணாலும் வந்து பாரு. பாத்தியா, பேசிட்டு போயிட்டே இரு. தேவையில்லாதெல்லாம் பேசி அவரை கஷ்டப்படுத்தாத. பெரிய ஆபரேஷன் முடிஞ்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஐயாவை உயிரோட திரும்ப கொண்டு வரதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, அது எனக்கும் சுப்புலட்சுமிக்கும் தான் தெரியும். வாய் பிடிச்சதா மாங்காய் பிடிச்சதான்னு எதையாவது பேசி அவர் மனசை குழப்பிக்கிட்டு இருக்காத. அண்ணி, எனக்கும் எங்க அண்ணன் மேல அக்கறை இருக்கு. அவர் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாருன்னு உடனே நான் எவ்வளவு மன கஷ்டத்துல அழுதேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாமா, உன் அண்ணன் பாசம் எனக்கு தெரியாதா? பஞ்சாயத்துல
புகார் கொடுக்க பாத்தியே, என் மாமனார் மாமியார் செஞ்ச புண்ணியம் ஐயாவை திரும்ப கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துருச்சு. இல்லைன்னா 2 குடும்பத்தையும் நடுத்தருவுல நிறுத்திருப்பியே. அத்தை, சும்மா பஞ்சாயத்துல புகார் கொடுத்துட்டாங்கன்னு அம்மாவை குத்தம் சொல்லாதீங்க. ஐயா, நீங்க உடம்பு சரியில்லாம போனதுக்கு அம்மாவா காரணம்? சும்மா அம்மாவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சாதாரண பஞ்சாயத்துல புகார் கொடுத்ததுக்கா ஐயாக்கு நெஞ்சு வலி வந்திருக்கும்? ஐயா எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்திருக்காரு. ஆமாடி, அத நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணும். ஐயா சுப்ரீம் கோர்ட்டையே பாப்பாரு. பஞ்சாயத்துக்கு பயந்து அவருக்கு நெஞ்சுவலி வரல. சொந்த தங்கச்சியே இப்படி செஞ்சிட்டாளே, நம்ம கையை பிடிச்சு நடக்க பழகின பொண்ணு நம்ம நெஞ்சிலேயே குத்திட்டாளேங்கிற வேதனையில தாண்டி நெஞ்சுவலி வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசிக்கிட்டேன். போ போ, தோணுக்கிட்ட. ஐயா நீங்க சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் தட்டுமா? போதுமா? முத்தரசி, எதுக்கு இப்ப அழுதுகிட்டே இருக்க? பாருங்க அண்ணே, தெரியாதனமா உங்க மேல நான் பஞ்சாயத்துல புகார் கொடுத்துட்டேன். அண்ணி அதைய மனசுல வச்சுக்கிட்டு என்னையும் பொண்ணையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. முத்தரசி, இளவஞ்சிய உன் பொண்ணுன்னு சொல்லாத. அவளை நான் தான் வளர்த்தேன். எங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு நீ தான் கொண்டு வந்து கொடுத்த. அதனால என் மகளும் அவதான், மருமகளும் அவதான். ஐயா கிட்ட நல்ல விதமா பேசிட்டு போ. ஐயா, வாடா ரத்னவேலு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கப்பா, உட்காரு. ராஜா, வெளிநாட்டுல இருந்து என்ன மருந்து வேணும்னு சொல்லு. செல்வா கிட்ட சொன்னா உடனே வர வச்சு கொடுத்துருவான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எங்க அண்ணனுக்கு இல்லாத செல்வாக்கா, ஏதாவது வேணும்னா ஒரு நொடியில மருந்து வரும். முத்தரசி, உனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கும். வந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. கிளம்பு, அண்ணன் தேட போறாரு. இருங்க நீ, கிளம்புறேன். ஐயா, கலெக்டரை பெத்தவங்களே, என் புள்ள பாவம் ஐயா, அவன் எந்த தப்புமே பண்ணல. உங்க புள்ளதான் அவனை அநியாயமா ஜெயில போட்டுட்டாரு. அவனை தயவு செஞ்சு வெளியில விட சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். அதுக்கு இல்லம்மா, என் புள்ள கலெக்டரா இருந்தாலும் சட்டப்படி தான் செய்ய முடியும். முத்தரசி, வா போலாம். அண்ணி சொல்றேன்ல, வா. இருங்க அண்ணி, என் பிள்ளையோட பாவம் உங்களை எல்லாம் சும்மா விடாது, சும்மாவே விடாது. முத்தரசி, வா. நல்லா இருக்கேன். வா. என்ன நீ வா. டேய், பரவாயில்லப்பா, புள்ள மேல இருக்கிற பாசத்துல பேசிட்டு போறாங்க. பேசிட்டோம். நான் சர்வீஸ்ல இருந்த காலத்துல எத்தனை பேர்கிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கிறேன். இட்ஸ் ஆல் ரைட். பரவாயில்ல. ரத்னவேலு, கல்யாண வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பத்திரிக்கை கூட அடிக்க சொல்லிட்டேன். அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லடா. நீ பூர்ணமா குணமா ஏந்திச்சு நடக்கணும். அப்பதான் கல்யாணம். நீ உடம்பு பாத்துக்கப்பா. நான் புறப்படுறப்பா. சரிடா, போயிட்டு வரேங்க ஐயா. வாங்கம்மா. இளவஞ்சி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். போங்க, ஆனா மறுபடி வரதுக்கு கொஞ்சம் யோசிங்க.
ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னங்க, நிச்சயம் நின்னு போய் என் அண்ணன் ஜெயில இருக்காரு. இன்னும் அதுக்கு ஒரு முடிவு தெரியல. ஆனா நீங்க என்னடான்னா உங்க பையனுக்கு கங்காவை நிச்சயம் பேசிட்டீங்க. எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? எப்படா நிச்சயம் நிக்கணும் காத்துக்கிட்டு இருந்தீங்களா? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நிச்சயதார்த்தம் நின்னதும் ஐயாவே என் வீடு தேடி வந்து சம்மந்தம் பேசினாரு. எங்களுக்கும் அது சரின்னு பட்டுச்சு. இதுல நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஏம்மா, நாங்க நினைச்சிருந்தா அன்னைக்கு ஜவுளி கடையிலேயே கங்காவை நிச்சயம் பண்ண இருந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. உங்க அண்ணனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணுன்னு தெரிஞ்சதும் நாங்க அத அப்படியே மனசுல வச்சு பூட்டிக்கிட்டோம்ல. அதுக்காக இப்பவே பேசி முடிக்கணுமா? எங்க ஐயாவே வந்து கேட்டிருந்தாலும் நீங்க சொல்லிருக்கலாம்ல. எங்க அம்மா வந்து சொல்லியும் நீங்க கேட்காம கல்யாண வேலையில மும்முரமா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? நிச்சயம் வரைக்கும் வந்தாலே கங்கா எங்க அண்ணனுக்கு பாதி மனைவி மாதிரி தான், மனசுல வச்சுக்கோங்க. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. கங்காவை ஜெயச்சந்திரனுக்கு கொடுக்கறதா சரி, அதுதான் நியாயம்னு சொல்லி இப்பவே ஒதுங்கிக்கோங்க. ஏம்மா இப்படி திடீர்னு சொன்னா எப்படிமா? இவ்வளவு தூரம் எல்லாம் நடந்து போச்சு. நீ சொல்ற மாதிரி நாங்க நடந்துக்கிட்டா அது நல்லாவும் இருக்காது, நாகரிகமாவும் இருக்காது. எங்களை மன்னிச்சிருமா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. கங்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே உங்க புள்ள கலெக்டர் வேணும்னே எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணிருக்காருன்னு நல்லா தெரியுது. போலாங்க. வந்துட்டாளுங்க. என்னக்கா இப்படி உம்முன்னு உட்காந்துருக்கீங்க? எங்க நம்ம அப்பாவை கூட்டிட்டு வந்துருவோங்கிற பொறாமையில அவ பிளான் பண்ணி முன்னாடியே கூட்டிட்டு போயிட்டா. எல்லாம் அந்த இளவஞ்சி பண்ற வேலைதான். அவ மட்டும் என் கையில கிடைச்சா ஓங்கி கண்ணத்துல ஒரு ஆறா விட்டுருவேன். நேத்து சாயந்தரமே அப்பாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். அந்த இளவஞ்சி கரிநாள்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டா. அன்னைக்கு கூட அப்படிதான். அப்பா ரூமுக்குள்ள அம்மாவும் அக்காவும் உள்ள போகும்போது நந்தி மாதிரி குறுக்க வந்து போக கூடாதுன்னு தடுத்துருக்கா. நம்ம கிட்ட இருந்த அப்பாவை பிரிக்கணும்னு பாக்குறா. சாரு, அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சு இருந்துருவாரா? அவரால நம்மள பிரிய முடியுமா? அண்ணியோட குணம் அப்படிடி. இல்லக்கா, அப்பாவோட ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டுங்கன்னு சொல்லி நம்மளோட நிலத்தையே அடமானம் வைக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்து கடைசியில அவங்களே அதை வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுத்தாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? நம்மள பிரிச்சு பார்க்கணும் தானே நினைப்பாங்க. ஆனா அது நம்ம கிட்ட நடக்காதுக்கா. அவங்க எப்படி அப்பாவை பக்கத்துல வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதே ஆசை நம்மளுக்கும் இருக்காதக்கா. அம்மா, எனக்கு என்னமோ அப்பா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனதை பார்த்தா இனிமே அப்பாவை நம்ம வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்களோன்னு பயமா இருக்குமா? இல்லடி, நீ நினைக்கிறது தப்பு. அப்பா பெரியம்மா வீட்ல இருந்தாலும் அவர் மனசெல்லாம் நம்ம கிட்டதான் இருக்கும். நீ வேணா பாரு, அப்பா நம்மள பார்க்க வருவாரு. இல்லக்கா, எனக்கு இப்பவே அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. வாங்கக்கா போய் பார்க்கலாம். சாரு, நீ ஏமா அவசரப்படுற? இப்ப நாம அந்த வீட்டுக்கு போனா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன உங்க வீட்டுக்கு அனுப்பவே மாட்டோமான்னு கேட்பாங்க. எதுக்குமா அவங்க கிட்ட பேச்சு வாங்கணும்? அப்பாவே வருவாரு. இல்லம்மா, எனக்கு இப்பவே போகணும் போல இருக்கு. நான் அப்பாவை பார்த்தே ஆகணும். வாங்கம்மா போலாம். வாங்க அக்கா, வாங்கக்கா. அண்ணே வாங்க அண்ணே. என்னம்மா சாரி எங்கேயோ வாங்க போலாம்னு சொல்லிட்டு இருந்தாடு, எங்கம்மா? ஒண்ணு இல்ல அண்ணே, ஐயா பாக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறா, அதான். அதுக்கு என்ன, பார்த்துட்டா போச்சு. அதுவும் நம்ம வீடு தானே. நாச்சியாரம்மா வீட்டில் தான் இருக்காங்க. மாமா, அந்த வீட்டுல நாச்சியா பெரியம்மா மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவு. மீதி அத்தனை பேருக்கும் நாங்க ஆகாதவங்க தான். அது தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு போனா எங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? ரமா சொன்னா சரியா தான் இருக்கும். அம்மா, இந்தாங்க கல்யாண பத்திரிக்கை.
ஐயாவுடைய மூத்த பொண்ணு கல்யாணம் இது. நம்ம குடும்பத்தோட முதல் கல்யாண பத்திரிக்கை. ஐயா இங்க இருப்பாருன்னு நினைச்சு வந்தேன். பரவாயில்லம்மா, அதான் நீங்க இருக்கிறீங்களே. கங்கா, இத கொண்டு போய் சாமி ரூம்ல வைமா. கற்பூரத்தை காட்டிட்டு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். சரிம்மா. அப்ப நான் வர்றேம்மா. அண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மோர் சாப்பிட்டுட்டு போங்க அண்ணே. பரவாயில்லம்மா, ஐயா கல்யாண வேலை நிறைய கொடுத்துருக்காரு. தலைக்கு மேல வேலை இருக்கு. அண்ணே, கல்யாண பத்திரிகை ஐயா பார்த்தாருன்னா அவருக்கு பழைய சந்தோஷம் திரும்ப வந்துடும். அம்மா கவலைப்படாதீங்கம்மா, இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். வர்றேம்மா. வாங்க அண்ணே. பாபா செல்வ கண்ணனுக்கும் கங்காவுக்கும் திருமணம். சாரு, அக்கா கல்யாணம் நடக்கும்போது அப்பா கலெக்டர் கையை பிடிச்சுக்கிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாரு? செல்வ கண்ணா, என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த கண்ணுல நான் எப்பவும் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும்னு சொல்லுவாரு. கடவுளே. ஏய், போது நிறுத்து. மேல படிக்கிறேன் கேளு. படிப்படி. நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வருகை தந்து வாழ்த்தியருள வேண்டுகிறோம். இங்கனம் பெண் வீட்டார்கள் ராஜா ராமச்சந்திர ரகுநாத், சுந்தரவள்ளி நாச்சியார், சுப்புலட்சுமி. ஏய், அக்கா இங்க பாருங்க. யானும் அவ்வண்ணமே கோரும் அண்ணன்கள் கார்த்திக், சரவணன், அண்ணி கிளவச்சி கார்த்திக். ஆமாண்டி, இத கேக்குறதுக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்துக்காக தானே அப்பாவும் அம்மாவும் காத்துட்டு இருந்தாங்க. கார்த்திக் அண்ணனும் சரவணன் அண்ணனும் பார்த்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. அக்கா, இத கொண்டு போய் அப்பா கிட்டயும் அண்ணங்க கிட்டயும் காட்டிட்டு வந்துடுறேனே. வேணாண்டி, இப்போ ஒண்ணும் போக வேண்டாம். அப்பா எப்படியும் வந்துருவாரு. அப்பா எங்களை பார்க்கலனாலும் சரி, உன்னை கண்டிப்பா பார்க்க வருவாரு. நீ அப்பாவோட கடைக்குட்டி தானே. அதெல்லாம் முடியாதுக்கா. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நான் இப்பயே போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன்க்கா. சாரு, சாரு எங்க? அப்பா கிட்ட பத்திரிக்கையை காட்டிட்டு வரேன்னு போயிருக்கா. சரி, அவ ஆசை ஏன் கெடுக்கணும்? போயிட்டு வரட்டும்.